கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சியடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65 11வது வசனம் வாசிக்கலாமா? இது எல்லா வருஷத்துலயும் முதல்ல நம்ம வாசிக்கலாம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சுட்டுகிறீர், ஒரு பாதையில் நெய்யாய் பொழிகிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நியூ இயர் சர்வீஸ்ல வாசிக்காத திருச்சபை இருக்க முடியாது. வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். நமக்கு இயர் ஆன் இயர் ஒவ்வொரு வருஷமும் தொடக்கத்துல இந்த நம்ம சொல்லும் பொழுது எப்படி இருக்கணும், அந்த வருஷம் முழுவதும் நன்மை நம்ம ஓடு கூட வரும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம அதுக்கு அந்த நாள்ல அதை அறிக்கையிட்டு மற்ற நாள்ல நன்மை நடக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்ல. சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, வருஷத்தை எதனால முடிசூட்டுவாராம்? நன்மையினால். எனக்கு தெய்வ பிள்ளைகளே, நன்மை நடக்குமா, நமக்கு நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காது, ஏகப்பட்ட போராட்டம் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கு இல்ல. அநேக நேரங்கள்ல அழுது புலம்புகிறோம், என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் நடக்கல, நான் திருச்சபைக்கு போறேன், வேதத்தை வாசிக்கிறேன், செபிக்கிறேன், நான் பர்ஃபெக்டா தான் இருக்கிறேன், ஆனா இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல போராடுறேன், நன்மை நடக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா நான் போராடுறேன், எதுக்காக இவ்வளவு போராட்டம்னு எனக்கு தெரியல, எல்லாம் அவர் சமூகத்துல தான் நின்று நான் ஜெபிக்கிறேன், ஆனா போராடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வருஷங்கள் எல்லாம், ஒரு வருஷம் இல்லை, உங்க ஆயுசு நாட்களின் வருஷங்கள் எல்லாம் அவர் நன்மையினால் முடிசூட்ட போகிறார். ஆமேன். முடிசூட்டுதல்லாம் என்னங்க? ஒரு ராஜ அபிஷேகம் இல்லைங்களா? ஒரு ராஜாவா ஒருத்தர் வராரு, அப்ப அவர் அந்த தேசத்தின் ராஜாவா நிறுத்தும் பொழுது அவர் தலையில ஒரு மணிமுடியை வைத்து அவர் தான் இந்த நாட்டின் ராஜா சொல்றாரு. அது ஒரு ஸ்பெஷல் அங்கீகாரம் இல்லையா? யாரை வேணா அந்த சேர்ல உட்கார வைக்கலாம், ஆனா அந்த முடி சூட்டுகிற ஒரு காரியம் இருக்கு பாருங்க, அதுதான் ஸ்பெஷல். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், உங்க மேல அவருடைய அங்கீகாரம் இருக்க போகிறது, அடையாளம் இருக்க போகிறது, நீங்க விசேஷத்தவர்களாய் மாற போறீங்க. எல்லா மனுஷனும் ஒண்ணுதான், எல்லா மனுஷனும் ரத்தம் போகுது, எல்லா மனுஷனும் தாயின் வயிற்றில் தான் பிறக்கிறார், ஆனா ராஜாவுக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது இல்ல. அவருக்கு அதிகாரத்தோடு கூட ஒரு காரியம் இருக்கிறது. நம்ம சொல்லுவோம் அது ஒன்றும் ஒரு பெரிய அதிகாரம் இல்லை, ஆனா அதுவே ராஜா சொன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலன் இருக்கிறது. அதுதான் அந்த முடி, அவர் தலையில் இருக்கிற முடியின் அதிகாரம். ஆமே, அந்த அதிகாரத்தை கர்த்தர் இந்த நாளிலிருந்து இந்த வருடம் முழுவதும் மாத்திரமல்ல, உங்க ஆயுஷின் வருடங்கள் முழுவதும் தருவேன்னு சொல்றார். வருஷத்தை நன்மையால் முடி சுட்ட போகிறார். அந்த நன்மை எப்படி இருக்கும்? அதிகாரமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், மிகுந்த நேர்த்தியா இருக்கும். அது உங்களுக்கு வருஷத்தை உடைய நன்மையினால் முடி சுட்டுகிறீர், நமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமேன். என்னவா? அவருடைய பாதைகள் நெய்யா பொழிஞ்சா உங்க பாதையும் நெய்யாதான் பொழியும். யோபு சொல்லுவார், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், நான் நடக்கிற வழியெல்லாம் அந்த வாசனை இருந்தது இல்ல. அப்ப அது ஒரு பலமான ஆசீர்வாதம். தண்ணி மாதிரி இப்படி தூக்கி கீழே இப்படி ஊத்த முடியுமா நம்மளால? ஆனா அதை யோபு செய்ததா சொல்லப்படுகிறது. அப்ப பாதைகள் அப்படி ஒரு ஆசீர்வாதம், நெய்யினா நெய்யை ஊத்துறது கிடையாது, அப்படி ஒரு மிகுதியான ஆசீர்வாதமா மாறுங்கிறார். உங்க பாதைகள் இன்னைக்கு வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், ஒண்ணுமில்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? உங்க பாதைகள் நெய்யாய் நெய்யாய் பொழிகிற அளவிற்கு ஒரு ஆசீர்வாதமான பாதையா மாறப்போகிறது. அது உலகத்துக்குரிய பாதை, இன்னொன்னு பரத்துக்குரிய பாதை இல்லையா? இந்த உலகத்துக்குரிய உங்க பாதையும் ஆசீர்வாதமா இருக்க போகிறது, அது பரத்துக்கு நேராக திரும்பும் போது அந்த பாதையும் ஆசீர்வாதமா இருக்க போகிறது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நன்மை நடக்கல நினைக்காதீங்க, உங்களுக்கான ஆயத்தம் பரலோகம் செய்து கொண்டே இருக்கிறது. நீங்க உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நன்மையினால் திருப்தியாகி உங்க பாதைகள் நெய்யாய் பொழிவதை உங்க கண்களை காணும். ஆமென். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. எத்தனை அருமையான வார்த்தையை பேசியிருக்கிறீங்க. எங்களுக்கு நெய்யாய் பொழிகிற ஆசீர்வாதம், நன்மையினால் முடிச்சுட்டுக்கிற ஆசீர்வாதம், இந்த ரெண்டை என்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. இதை கேட்க போகிற பிள்ளைங்கள் மேல இந்த ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே,
இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை தந்து பாதைகளை திறந்து கொடுத்து போதித்து வழி நடத்துகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் அநேகர் பல குழப்பமான சூழ்நிலைகளிலும் உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் அவைகளை எடுக்க முடியாமலும் மேலும் ஒரு சிலர் பணியிடங்களில், சொந்தமாக தொழிலில், படிப்பில், திருமண காரியங்களில், வெளிதேச பயணத்தில் இப்படி பல காரியங்களின் நிமித்தமாய் சரியான ஆலோசனைகள் கிடைக்காமல் குழப்பத்துடன் காணப்பட்டும் தடைகள் விலகாதா, பாதைகள் திறக்காதா என்றும் எந்த பக்கம் திரும்பினாலும் வழியே இல்லாமல் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனைகளை சொல்லுவேன், ரகசியங்களை வெளிப்படுத்துவேன், வெற்றியின் பாதையில் அழைத்து சென்று ஆசீர்வதிப்பேன் என்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே லாபான் யாக்கோபை ஏமாற்றுகிறதையும் 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறதையும் 20 வருடம் அடிமைப்படுத்தியதையும் குறித்து பார்க்கின்றோம். நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், ஏமாற்றமடைந்த சூழ்நிலையில் யாக்கோபு கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். அப்பொழுது கர்த்தர் யாக்கோபிற்கு ஆலோசனைகளை, திட்டங்களை, சில வழிகளை, சில ரகசியங்களை கற்றுத்தருகின்றார். புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் போட்டு வைக்கும்படி கூறுகின்றார். அதன்படி யாக்கோபு செய்கின்றார். ஆடுகள் நல்ல பொலிவை தந்தது, விருத்தி அடைந்தது, தான் ஆசிர்வதிக்கப்பட்டான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகர் தங்களுக்கு எதிராய் வருகின்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் மனக்கலக்கத்துடனும் சோர்வுடனும் பெலனற்று போய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு சத்துவத்தையும் பெலனையும் தருகின்றார். எப்படி எனில், ஒரு மரம் வளரும் போது அது பெருங்காற்றுக்கும் மழைக்கும் சாய்ந்து விடாதபடிக்கு அதற்கு அண்டை குச்சி கொடுத்து மரத்தை நிலைப்படுத்துவர். அப்படி அண்டை குச்சியாக புன்னை மரக்குச்சிகளையே தேர்வு செய்வர். காரணம், பலத்திற்கு அடையாளமாயும் தாங்கும்படியும் இருப்பதினால். இன்றைக்கும் கர்த்தரே உங்கள் பலனாயிருந்து உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை மேற்கொள்ளுகிற பலனை தருகின்றார். அவரே உங்கள் பலனாய் மாறி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக, அநேகர் இன்றைக்கு முன்னேறுவதற்கான பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் எப்பக்கம் திரும்பினாலும் சோதனைகள், வேதனைகள், தடைகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் இவைகளை சந்தித்து சந்தித்து மனம் சோர்வடைந்து செய்வதறியாது காணப்படுகிறவர்கள் அநேகர். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களை, திட்டங்களை, நீங்கள் எடுத்திருக்கின்ற தீர்மானங்களை, உங்களுக்கு வரவேண்டிய எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காரியங்களை வாதுமை மரத்தின் தீவிரமான வளர்ச்சியை போல துரிதமாய் நடத்தி தந்து ஆசிர்வதிக்கின்றார். மூன்றாவதாக, இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், பிரயாசங்களில் எல்லாம் கர்த்தர் பெருத்த தயவை உண்டு பண்ணுகின்றார். தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தடைகளை விலக்கி போட்டு தேவ தயவு, மனித தயவு கிடைக்க பண்ணி ஆசிர்வதித்து அர்மோனை போல நீங்கள் வாசனை வீசுகிறவர்களாக உலகிற்கு சாட்சியாக வைத்து ஆசிர்வதிக்கின்றார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து ஆலோசனைகளை கூறி தோல்விகளை ஜெயமாக மாற்றி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21. பிரியமானவர்களே, இந்த வசனம் நம்மை அதிசயிக்க செய்வது மட்டுமல்லாமல் நம்மை ஆழ்ந்து சிந்திக்கவும் செய்கிறது. இந்த வசனம் மேலெழுந்த வாரியாக வாசிக்கப்பட்டு மறக்கப்படக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு நாம் எப்பொழுதுமே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்கும் அவருடைய நீதியை நமக்கு கொடுப்பதற்கும் இயேசு கொடுத்த அந்த மதிப்பிட முடியாத கிரயத்தை நாம் அனுதினமும் நினைவு கூர்ந்து அவரை துதிக்க வேண்டும். உலக ஜனங்களின் பாவம் எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்தப்படும்படி ஏற்றுக்கொண்ட பாவமில்லாத மனுஷகுமாரனுடைய சிலுவை காட்சியின் நிலைமை எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். சிலுவையில் நம்முடைய பாவம் சாபத்திற்காக விவரிக்க முடியாத வேதனையை தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அனுபவித்ததை பரலோக பிதா பார்த்த போதே எமக்காக சகித்த அந்த அன்பை நினைத்து பாருங்கள். அது எத்தகையானதாக இருந்திருக்கும். பவுலோ மார்க்க நீதி உள்ளவனாய் இருக்கும்படி மிகுந்த முயற்சி செய்தும் தேவனை பிரியப்படுத்தும்படி அவர் எடுத்துக்கொண்ட மார்க்க பூர்வமான மிக கடினமான முயற்சிகள் அனைத்தும் வெறும் குப்பைகளாக இருந்ததை இயேசுவுடன் கிடைத்த நேரடி சந்திப்பின் மூலம் புரிந்து கொண்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய பாவமான அழுக்கு வஸ்திரங்களுக்கு பதிலாக நீதியின் சிறந்த வஸ்திரங்களை மாற்றி தருகின்றார் என்பது தேவனுடைய இரக்கத்தின் அற்புதமாய் இருக்கிறது. எம்மை ஒப்புவித்து தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து செபிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேதி 6வது மாசம். ஆமீன். இன்றைய வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் 16ஆம் தேதி 6வது மாசம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களில் உங்களுடைய சமூகத்திலே வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிப்ப கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்தது, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் இந்த வாக்குத்தத்தம் எப்படியாக வருகிறது என்றால், விடிய கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி இந்த நாட்களிலே உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும், உன் நீதி உனக்கு முன்பாக இந்த நாட்களிலே செல்லும் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலே இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்திலே இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்படியாக நாங்கள் உபவாசம் பண்ண வேண்டும், எப்படியாக தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும், எப்படியாக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, பாருங்கள், அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, பசி உள்ளவனுக்கு ஆகாரங்களை பகிர்ந்து கொடுத்து துரத்துண்ட சிறுமைப்பட்டவனை சேர்த்து வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து இந்த நாட்களிலே மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ நல்ல உகந்த உபவாசம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அடுத்ததாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த நாட்களிலே எப்படி என்றால், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற வேளையிலே விடிய காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும். அருமை பிள்ளைகளே, காலையிலே நீங்கள் எழுந்து இந்த நாட்களில் எழுந்து பாருங்கள். இந்த நாட்களில் சூரியன் எப்படி அழகாக இந்த நாட்களில் உதிக்கிறது என்று பரிமாண கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நெருப்பு, அதாவது அந்த நாட்களிலே அக்கினி புலம்பாக அந்த நாட்களிலே
அது அப்படியே இந்த நாட்களிலே பூமிக்கு நேராக அந்த நாட்களிலே வருகிறதை அங்கே கண்டு இந்த நாட்களிலே பார்க்க ஒரு மகிழ்ச்சியாக அந்த நாட்களில் இருக்கிறது. அதே போல் தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, விடியற்கால வெளுப்பை போல் நம்முடைய வெளிச்சம் இந்த நாட்களில் எழும்புமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அந்த சூரியன் எழுந்து இந்த நாட்கள் இந்த பூமிக்கு எப்படியாக வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதே போலதான் கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களில் என்ன செய்யுமாம், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை இந்த நாட்களில் உருவாக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமா? இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இன்றைய நாட்களில் நாங்கள் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படியாக நடத்துவோம் என்று அழுது புலம்பிக் கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இல்லை இந்த நாட்களில் ஆண்டவரை அறிகிற அறிவு இந்த நாட்களில் இல்லாதது நிமித்தம் அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு நித்திய சூரியனாக இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த நாட்களிலே வர வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வருவாராய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சீக்கிரத்திலே இந்த நாட்களிலே துளிர்க்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாங்கள் இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே சூரியனோ சந்திரனோ நமக்கு வெளிச்சம் தேவை தர வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து நம்மை இந்த நாட்களிலே வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருமென்னு நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம், ஒரு திருப்பத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தின்படி அவருடைய குடும்பங்கள் அமைய நீர் இந்த நாட்களை கிருபை கொடுக்கும்படியாக ஆண்டவரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தங்கள் செல்லுகிற ஒவ்வொரு வீட்டிலேயும் ஆண்டவரே சுக வாழ்வு இந்த நாட்களை துளிர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஐயா, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.